முத்துவோட வீட்டுக்கே வந்துடுறாரு இந்த மாதிரி மீனாவை தேடி. இதுதான் மீனாவோட வீடு போல அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கே இந்த மாதிரி வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி அண்ணாமலைட்ட இந்த மாதிரி பொண்ணு கேட்கறாங்க இந்த மாதிரி மீனாவை. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே வந்துட்டு என்னடா இப்படி இருக்காம அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து வராரு. வந்துட்டு எல்லாரும் தம்பி நீ என்னடா இங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு இந்த மாதிரி அண்ணாமலை எல்லாத்தையும் சொல்றாரு. என்னடா எப்படி இங்க வந்து பொண்ணு கட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு தான் இதை அப்படின்ட்டு மீனாவை கட்டுறாங்க. மறுபடியும் சொல்றாரு இந்த மாதிரி இந்த அண்ணன் அதாவது முத்தண்ணன் தான் எனக்கு இதை வழிகாட்டினது இதை சொன்னது அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருந்து எல்லாருமே ஒரு மாரியா முத்து என்னடா இப்படி பண்ற அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அட பாவி இதாண்ட என்னோட வைஃப் என்ன வேலைடா நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் அப்படியே சாரண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனாவும் பயங்கரமா கோபப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முத்து மீனாட்ட சொல்றாங்க மீனா ஒரு கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. அது இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான். இந்த பையனை நம்ம சீதாக்கு பேசி முடிச்சிட்டானே சீதரை கேட்போம் சீதாக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனாவும் அப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும் பார்வதி ஆண்டி இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாங்க. அங்க போனா அந்த மாதிரி விஜயாவோட போட்டோ திருஷ்டிக்காக அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. விஜய் அந்த ஹோட்டலுக்கு போனதுமே அங்க இருந்து அந்த ஓனர் பாத்தீங்கன்னா அட நம்ம கண் திருஷ்டியம்மா நீங்க என்னமா எங்க அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்கிறாரு. அது விஜயாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே விஜய் அங்க இருந்து அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பார்வதி ஆண்டிட்ட புலம்புறாங்க. பாத்தியா பார்வதி என் நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா என்னால வெளியில தலை காட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க.